இல்லைன்னா நீ சாவாசி வெட்டி போடுவேன் பாரு போட்டுருவேன் வெயிட்டாண்டா போட்டுல வெட்டி போடுவேன் சாமி கூப்பிட்டுக்கிறோமா என்ன முடி நான் அள்ளி மகாராணியாக இருந்த போதிலும் என்னை ஈன்ற என் தாய் தந்தை யாரு வளர்ப்பெண்ண பேச்சு போடுவாங்க அம்மா யாராயிரம் பாட்டி இருக்கு அரியா திருமகளா பிறந்த நான் 6000 பாட்டிற்கு ஒரே மகளா? ஆமா. சரி. அப்பா நீ மானிட பண்டம், நான் தேவர படத்தில் பிறந்தவள். மானிட பண்டை விட உங்களுக்கு ஒன்றரை அதிகமா இருக்கலாம். ஒண்ணு இந்த பிண்டம், பிண்டமடையை பிண்டம். ஓ, பிண்டம்னா சரிகிறமா? ஆமா. சரிமா. யா எங்க பிறந்தேன்? எங்க பிறந்தேன்? அம்மா அது அள்ளி நல்லா அடியா அடிக்கோ தடிலா
ஜாக்கிரதை. அந்த அள்ளி குளத்தணியில அள்ளி இளமேலில் அழகான பெண்ணாக பிறந்தேன் நான். ஆமா, அள்ளி இலை நல்லா அகலமா இருக்குமா? தாமரை இலை மாதிரி இருக்கும். அப்போ 6000 பாண்டி மன்னர்கள் வேட்டையாடி வந்து விட்டு அந்த குழந்தையில பார்த்தாங்க. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது அதாவது குழந்தைகள் இல்லையா எடுத்து மாரோட தோளான அணிந்து என்னது மண்ணு அப்படின்னு 6000 பாண்டி மன்னர்களும் இந்த குழந்தை கேட்கிறாங்க எடுத்து அதை முத்துமிட்டு அம்மா சீரும் சிறப்புடன் வளர்ச்சி வந்தார்கள். அப்போ என்ன நடந்தது? தென்மதுரையில வளர்த்தனாங்க, முடிச்சாங்க, எல்லாம் வளர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அது ஒரு நாள் ஒரு தடத்தில் மாதம் 3 மழை பொழிந்து அங்க தண்ணி வர என்னுடைய அப்பா என்ன செய்தார்கள்? வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும் ஏரி வேலைக்கு. ஏரி வேலையா? ஏரி வேலை செய்ய மாட்டேங்குது. ஆமா, அப்போ அட்டைமா கொடுத்தீங்க. என்னது இப்ப ஏரியில அட்டை கொடுக்குறாங்களே அது மாதிரி. இப்ப சம்பளம் அப்ப வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துருன்னா அரசு உத்தரவு பேசாத போயிடணும். அமைஞ்சு வேலை மாதிரி. ஆமா, அப்போ அங்க என்ன நடந்தது? என்ன? ஒரு வயதான கிழவி, பாவம், மூதாட்டி, அவளுக்கு குழந்தை இல்ல. வீட்டுக்கு ஒரு ஆள் போகணுமே. ஐயோ சிவனே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சிவபெருமா ஒரு ஒட்டனாக ரூபத்தை மாறி கீழே பூமிக்கு வந்தாராம் அந்த கிழவி கிட்ட. ஆமா, அம்மா என்ன பத்தி நினைச்சு இல்லவா? உனக்கு வந்து நான் போற வேலைக்கு அப்படின்னு சொல்ல, ஏப்பா நீ வேலைக்கு போவ, நான் கையில காசு இல்லாத எங்க இருந்து கொடுத்தோம்? இட்லி சுட்டதான் வியாபாரம் அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு கூலி வேண்டாம், அதாவது நல்ல இட்லி நீ வித்துக்க, அந்த உதிர்ந்து போது வரல புட்டு அதை கொடுத்தா எனக்கு போதும். நல்ல இட்லி எல்லாம் வித்துக்க, இந்த புண்டு இட்லி எனக்கு புண்டு போற இட்லி அப்படின்னா உடஞ்சி போற இட்லி. அப்போ என்ன நடந்தது? அந்த பாட்டி என்ன செய்யறதா, அதாவது இட்லி சுட்டு கொட்டனா சரியா அந்த புண்ணு போயிருந்தா. நல்லா புண்ணு போயிட்டா என்ன சுத்தமா கிடக்கும். இட்லி இல்ல, இட்லி இல்ல, அதுக்கு பேர் என்ன? புட்டு. புட்டு புட்டு போச்சு. என்ன பண்றதா, நல்லா சாப்பிட்டு போய் புங்க மரத்த நெவல படி தூங்குறதா நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புத்துக்குடி பாண்டியர் போனார், எங்க ஏரிய கரை கட்டியாச்சா
அதே மாதிரி அப்போ என்ன நடந்தது? என்ன எல்லாமே வேலை செய்யறாங்களே, ஒருத்தர் மட்டும் படுத்து எடுக்கிறானே, ஒருத்தர் வேலை செய்யணும். அப்போ என்னுடைய அப்பா என்ன செய்தாரா தெரியுமா? கையில இருக்கிற பிரம்பால ஓகே அடித்தாரா முதுகுல. அடே பாண்டியா, நான் ஒரு சிவபெருமானை நினைக்காம மும்மூர்த்தி தேவை நாடு ஒருவன் நடிச்சிட்டு இல்ல பாரு. 12 ஆண்டு நாட்டுக்கு மழை இல்ல, நாசமா போங்கடா அப்படின்னு போயிட்டாராம். அப்போ 12 ஆண்டு மழை இல்லையே, என்ன செய்வது அப்படின்ட்டு. ஆனா எல்லாமே வறண்டு போச்சு, ஒண்ணு இல்ல. அங்க ஒரு வில்வ மரம், அந்த வில்வ மரம் மட்டும் உயிர் பெற்று இருந்ததா. ஆமா, ஏன் சிவனும் சக்தியும் படி எழுந்துட்டு போனா அதுல போய் உட்காந்துட்டு போவாங்களாம். அப்போ ஒரு நாள் ஒரு தினத்தில் அந்த நீர்முகன்னு சொல்லக்கூடிய காகம் கடலுக்கு செல்வது, அந்த ரெக்கையில பார்த்தா அது தண்ணி எடுத்துட்டு வர்றது, அது மேல தெளிக்கிறது. அது ஒரு மரம் மட்டும் தான் உயிர் பெற்று இருந்ததாம். அப்ப சக்தி கேட்டாலாம், சாமி நீங்க 12 ஆண்டு மழை இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இந்த ஒரு மரம் மட்டும் உயிரோடு இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்ல, அம்மா நமக்காக டெய்லி பண்ணி வச்சிருக்குது நீர்முக காகம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மருத்துவமனைக்காக கீழே இறங்கி வந்துச்சான். அந்த உடனே இப்படி நெகுல் பண்ணி வச்சிருக்கிறிய, உனக்கு என்ன வர வேண்டும் கேளு அப்படின்னு சொன்ன உடனே, சுவாமி நான் அழகான பெண் ஆகணும், இந்த 6000 பாட்டி மண்டல ஒருவர் நான் சேரணும், என் வயிற்றுல ஆண் குழந்தை பிறக்கணும், நாட்டை அந்த ஆண் குலத்தை ஆளணும் இந்த மதுரைய. ஆமா அப்படின்ட்டு அப்படியே வர கொடுத்தாராம். முத்துக்குடி பாட்டி சேர்ந்த உடனே ரிஷி பண்ற ராசங்கால்னு சொல்லி உடனே ஒரு குழந்தை, அவனுக்கு பேர் என்ன? நீர்முக அரசன். நீர்முக அரசன். ஆமா. அப்பா இந்த 6000 பாட்டி மன்னர்களும் தென்மதுரை விட்டு வடமதுரை கிடைச்சிட்டானா, வதிச்சு. ஆமா. அப்பா எனக்கு வயது 7 வயது. அவனுக்கு என்ன கட்டளை? ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 1000 குடம் பால் கற்ப கட்டணும் அப்படின்னு உத்தரவிட்டு விட்டாராம். அப்போ எனக்கு 7 வயது ஆச்சு இல்லவா, 1000 பேர் இப்படி குறைத்து வச்சு நின்னாங்க. என்ன பாக்குறீங்க? ஊத்து பாக்குறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்பா இப்படி 1000 பேர் நிக்கிறாங்களா குடத்தை வச்சுக்கிட்டு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய தந்தையார் விளக்கத்தை சொன்னார். அம்மா தென் மதுரை விட்டு வட மதுரை வந்துட்டோம், என்ன நாடு கடத்திட்டான், அவனுக்கு நான் 1000 குடம் பால் கற்பு பணமா கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன், என் சோட்டு பெண்களோட கூட்டி போய் விஷ பூசி கதட்டைகளை பிடித்து, டேய் இதை கொண்டு அர்ஜென்ட்ட கொடுக்கலாம், பாம்பு பள்ளி கேலி இப்படி. ஆமா. அப்ப போய் பார்த்த உடனே அடடா ஆடு தாண்டா வாங்கிட்டு வர சொன்னேன், என்னடா விஷ பூசிக்கு இருக்குது அப்படின்னு கேட்க, அப்ப சொன்னாராம் அந்த குடிமக்கள் 6000 பாட்டி மடங்களும் எதுவுமே செய்யலைங்க, யாரோ ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு அப்படி செஞ்சா. அப்படிங்கும் போது 7 வயது எனக்கு. உடனே படையெடுக்கிறானே, படையெடுத்து வந்துட்டா சண்டைக்கு. ஏன்னா நான் தென்மதுரை சொக்கநாத கடவுள் புண்ணியத்தில் பிறந்தவல்லவா, 12 நாள் விட்டாத சண்டை செய்தேன். 12 நாள் செய்யற 7 வயதிலேயே எதிர்த்து வந்த நீர்முக சூரனை ஆட்சி போல கழித்தறிந்தேன் 12வது நாள். ஆமா. சரி. அப்போ வட மதுரை விட்டு தென் மதுரைக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்படி இருக்க இது என் வாழ்க்கை வரலாறு. போதிலும் ஆணுன்னா அறவே எனக்கு பிடிக்காது, ஆம்பளைன்னா பிடிக்காது. ஆமா. என் பையனை பாத்தியா என்னதுக்கு குத்தி கொண்டு போறேன், ஆம்பளைங்கன்னா அறவே போறேன். ஆமா. பையனை பாத்தியா அது என்னமா இருக்கும், யாருக்கு பிறந்துச்சு? அந்த காலத்துல அவர் யாரு தெரியுமா? என்ன மாலையிட்டவர் இருக்குமா? மண்ணை
அந்த கண்ணன் ஒரு பாம்பை பிடாராகவும் அந்த அர்ஜுன் ஒரு பாம்பாக மாற்றி பாம்பே பாம்பிட்டு வந்தார்கள். எனக்கு பாம்புன்னா அதிக ஆசை. பொம்பளைங்களுக்கு மொன்ன பாம்பா நல்ல பாம்பு, நல்ல பாம்பு மேல ஆசை. நல்ல மொன்ன பாம்பா இருந்தா பரவாயில்ல. ஏன்னு கேளு, நல்ல பாம்பு படம் எடுத்தா எப்படி போகும்? பாம்பே கடித்தா எனக்கு விஷம் ஏறாது. ஆமா, என்ன சக்தி நம்பிக்கிறாள் ஆகினா அப்ப பாம்பே பாம்புன்னு வந்தாரல்லவா? ஆமா. மாயவன் இந்த பாம்பு என்ன வேலை அப்படி இல்லை, 1000 பொற்காசு, 1000 பொற்காசு அப்படி என்றார். அப்படி கொடுத்து வாங்கினேன். அம்மா கொண்டு போய் நான் தனியா, என் தாதிமார்கள் யாரும் இல்ல, தனியா விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா பாம்பு விட்டுக்கிட்டு திடீர்னு எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நல்லா தூங்கி போயிட்டேன். தூங்கி போன பின்னால ஆனா தூங்கி எழுந்தால் என்னுடைய முகத்தை நானே தான் பார்ப்பேன். நீல கண்ணாடி போய் நின்று பாக்குறேன், தாலி தொங்குத பாம்பு. பாம்பு என்னாச்சு தெரியல, கண்ணில் போந்துருக்கும். அப்போ உடனே என்ன நடந்தது? இந்த தாலி கட்டவன் யாரு யாரு இவனை கண்டுபிடிக்கலா இருந்தால் ஒரு பக்கம் நெய் தன கொதிக்கணும், ஒரு பக்கம் நெல்லு. அந்த அதாவது நெய்யில கையை விட்டு இந்த நெல்ல கையிலேயே தேய்க்கணும், அள்ளி நிமிட்டணும். ஆமா. அப்ப என்ன செஞ்சான்? இப்ப நடுப்புறத நாயகன்னு சொன்னேன். ஆமா, உங்க கணவரு அவையுடைய அண்ணன் தீமச்சான வந்தான். வந்த உடனே கொப்பரை எழுத நெய்ய அப்படி எடுத்து குடிக்கிறானே நெய்ய. அப்போ ஒட்டனே உன்னை கொள்ளாத விட மாட்டேன் அப்படின்னு ஓடினேன். நகலை சகாதேவ இருக்கிறாள், அது என்ன செஞ்சாங்க? திடீர்னு ஒரு ஒளி கூண்டு கட்டிவிட்டாங்க. அந்த ஒளி கூண்டுல போய் ஓடலாம் பாரு, நானும் ஓடுறேன். அப்போ மாயவன் வந்தார். அம்மா கோபத்தை விட்டுரு, ஒரு பெண்ணின்னு பிறந்தால் ஒரு ஆண் துணை தேவை. இருந்த போதெல்லாம் இப்படி கோபிக்காதமா அப்படின்னு என் கையில இருந்து மந்திர வேலை வாங்கிட்டாரு. சரிண்ணா, நீ எனக்கு அண்ணன் முறையே அகருது. இந்த காலத்துல தாலி கட்டது யாரு யாரு அப்படின்னு கேட்டேன். சாத வந்து அழகா பாரு அவரு தான் அப்படின்னாரு. நடுக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப சரி, ஏதோ அதாவது முடிந்து விட்டது, இதுக்கு மேல பேசுறதுக்காவது அப்படின்ட்டு தாலி வச்சாச்சு. நான் என்னது, நான் என்னுடைய கணவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு எடுக்கிட்டு ஒரே ஒரு மகன். தேவலோகத்தில் தேவேந்திரன், பூலோகத்தில் புலேந்திரன். இந்திரனுக்கு சமம். ஆமா, தெய்வலோகத்தில் தேவேந்திரன், தேவ இந்திரன், புலேந்திரன். அப்படின்னு சொல்லி அம்மம்மா அதாவது துரிய செய்த வஞ்சகத்தால் 18 சண்டை பாரத போர்கள் நடந்தது. நடந்த போதெல்லாம் என்னுடைய கணவர்களை வெட்டி சண்டையில. ஆமா. இப்போ என்னுடைய அதாவது மாமா இருக்கிறார் அல்லவா தர்மராஜா, இந்த அதாவது அச்சினாபுரத்துக்கு அவருதான் ராஜா இன்னைக்கு. ஆமா ஆமா. என்ன என்னமோ புருவியாட்டம் வருது? ஆமா, புருவிதான். புரு இல்ல, குதிர. ஆமாமா, பஞ்சகல்யாணி. பஞ்சவர்ண பொருள் வருகிறது. யாரு வருவாங்கன்னு பாப்போம். இது என் வாழ்க்கை வரலாறு. அம்மா புறப்படலாமா? யாருக்கு போய் பார்க்கலாம்.